வணக்கங்க. நம்முடைய குமரி மாவட்டத்தில், குறிப்பாக தென் தமிழகத்தில் எத்தனையோ மிஷினரிங்க வந்திருக்கிறாங்க, வாழ்ந்துருக்கிறாங்க. கர்த்தருடைய திருப்பணியை மனசார செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு நல்ல கல்வி, ஞானம், நல்ல வசதி வாய்ப்புகளை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு நபரை குறித்து அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழுக்கு ஒப்பிலக்கணம் எழுதினவர் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் சொல்லிடுவாங்க. ராபர்ட் கால்டுவெல் அப்படிங்கிற ஒரு மிஷினரி. சரிங்களா? இவருடைய ஃபீல்டு, அதாவது மிஷினரி பணி செய்த இடம் தமிழகத்தில் திருநெல்வேலி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்தில் தான் அவங்க ஊழியம் செஞ்சாங்க. ஆனால் அவருடைய கோடை வாசஸ்தலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா களக்காடு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குமரி மாவட்டத்தில் இருக்கிற சில மலை கிராமங்கள். அது சரியாக சொல்லணும்னா, இது இப்போ நம்ம நிற்கிற இடம், இந்த இடத்துக்கு பேர் சாமி உச்சி மலை. அது எதுக்காக இந்த பேர் வந்துன்னா, முன்னாடியெல்லாம் இவங்க ஊழியம் செய்கிறவங்கள வந்து சாமி சாமின்னு சொல்லுவாங்க. ஸோ சாமி உச்சியில் இருக்கிறாரு அப்படிங்கிறது அந்த வார்த்தை வந்ததுனால சாமி உச்சி மலைங்கிற பேர் மறிவிட்டு. சரி, இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த கல்லறை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராபர்ட் கால்டுவெல் ஐயாவுடைய மகளுடைய கல்லறை. அவங்க வந்து குழந்தை கருத்தரித்திருக்கும் போது 2 குழந்தைங்களை பெற்றுக்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க சாகுறாங்க. ஸோ இவங்க இறந்த அன்னைக்கே ஒரு குழந்தை சாகுது. அது அண்ணா அங்கே இருக்குது பாருங்கள், ஃப்ரெட்ரிக் கார்டன். சரிங்களா? அவர் தான் முதல்ல சாகுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த மறுநாள் இன்னொரு குழந்தைய சாகுறாங்க. ஸோ தன்னுடைய ஒரே நேரத்தில் தன்னுடைய மகளை, தன்னுடைய பேர குழந்தைங்களை பறிகொடுத்து தான் நம்முடைய மாவட்டத்தில், நம்முடைய மாநிலத்தில், நம்ம தேசத்தில் பல மிஷினரிகள் ஊழியம் செஞ்சுருக்கிறாங்க. மிஷினரிங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னு கேட்டாங்கன்னா, வந்து பாரியா, அவங்க தியாகம் உங்களுக்கு தெரியும். எத்தனை வாழ்க்கையில் நன்மை, தீமை, குடும்பம், சொந்த பந்தத்தெல்லாம் இழந்து தான் நம்முடைய மாவட்டத்துக்கு வந்து ஆண்டோடைய அன்பை சொன்னாங்க. ஆண்டோடைய அன்பை சொன்னதுனால தான் இன்னைக்கு நம்ம கல்வியில், பொருளாதாரத்தில் எல்லா விதத்துலேயும் சிறந்து விளங்கி இருக்கிறோம். இப்போ இது வந்து பிரைவேட்டோட இடம். இப்போ மக்கள் வர்றதுக்கான அனுமதி கிடையாது. கர்த்தருக்கு சுத்தமானா சில வாய்ப்புகள் கிடைச்சா கட்டாயம் உங்களையும் நான் இங்கே கூட்டு வர விரும்புகிறேன். நாம் இந்த இடத்த பார்க்கணுங்க. அந்த இடத்துல வந்து ஒரு சொட்டு கண்ணீராவது நம்ம சிந்தி ஜெபிக்கணும். ஏன்னா அத்தனை தியாகங்கள் இந்த இடத்துல இருக்கு. பாருங்க, இன்னைக்கு ஒரு அரசியல்வாதி இறந்து போனார்னா அவருக்கு இருக்கிற இடம் அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். ஆனால் தன் வாழ்க்கையே ஆண்டவருக்காக தியாகம் பண்ணவங்களுடைய கல்லறை இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, இவர்களுடைய நாமம், அதனால் இவருக்கான பொக்கிஷம் பரலோகத்தில் மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த காரியத்தை பார்த்துக்க ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாருக்கும் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படிப்பட்ட மிஷினரியுடைய தியாகங்களை நம்ம நினச்சி பார்ப்போம். அவர்களுக்காக நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாமளும் ஏதாவது தேசத்துக்காக, மாவட்டத்துக்காக, மக்களுக்காக ஏதாவது செய்யணுங்கிற உத்வேகத்தை எடுத்துக்கொள்வோம். தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு இருப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. தேங்க்யூ. அன்பின் உள்ள ஊழியங்கள், உங்கள் ஆண்டோ. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.